சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. கைதான நாள் முதல் ஜாமீன் வழங்கியது வரை செந்தில் பாலாஜியின் வழக்கு கடந்து வந்த பாதையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் 2023 ஜூன் மாதம் 14ஆம் தேதியன்று அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. 2011 முதல் 2016 வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்யப்பட்டதாகவும் ஊழல் வழக்கு செந்தில் பாலாஜியின் மீது பாய்ந்தது. திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து வந்த செந்தில் பாலாஜி கைதானது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை எழுப்பியது. அமலாக்கத்துறையினர் அதிரடியாக வீட்டுக்குள் நுழைந்தபோது நள்ளிரவு 1:40 மணி அளவில் செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அப்போது மருத்துவர்கள் தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென பரிந்துரைத்தனர். இந்நிலையில் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு 4 இரத்த குழாய்களுக்கு பதிலாக 5 செயற்கை இரத்த குழாய்கள் பொருத்தி இரத்த ஓட்டம் சீராக்கப்பட்டது. பின்னர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா கேட்டுக்கொண்டதன் பேரில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு வைத்து செந்தில் பாலாஜிக்கு சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை நிபுணர் AR ரகுராம் தலைமையிலான மருத்துவர்கள் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தனர். இதனிடையே செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தனது கணவர் சட்டவிரோத காவலில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதோடு ஜூன் 16ஆம் தேதியன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனு கோரிய வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 27 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனையடுத்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 2வது முறையாக ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜி முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். ஆனால் இதற்கு எதிர்க்கட்சிகளிடமிருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் உள்ளதால் வழக்கு தொடர்பான சாட்சியங்களை அளிப்பதற்கு வாய்ப்புள்ளது என கருதிய நீதிபதிகள் ஜாமீன் வழங்க மறுத்தனர். சிறையில் உடல்நிலை சரியில்லாத போதும் நீதிமன்றத்தில் அவ்வப்போது ஆஜராகி வந்த செந்தில் பாலாஜி நீதிபதிகளின் முன்னிலையிலேயே மயங்கி விழுந்ததாகவும் கூறப்பட்டது. கைது செய்யப்பட்டு 15 மாதங்கள் சிறையில் வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இதுவரை 61 முறை காவல் நீட்டிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வில் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த முறை நிச்சயம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என அவரது தரப்பினர் பெரிதும் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். காரணம், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவரும் டெல்லி துணை முதலமைச்சருமான மணிஷ் சிசோடியாவும் செந்தில் பாலாஜியை போல சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியா 17 மாதங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று ஜாமீனில் வெளியே வந்தார். செப்டம்பர் 26ஆம் தேதியன்று காலை 10:30 மணி அளவில் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் அவரது வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, சித்தார்த் லூத்ரா ஆகியோர் ஆஜராகினர். அமலாக்கத்துறை சார்பில் துஷார் மேத்தா, ஜோஹாப் உசைன் ஆகியோர் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கினர். மேலும் நீதிமன்றம் சார்பில் சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. 25 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையுடன் 2 பேர் செந்தில் பாலாஜிக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். வெளியே வந்தபின் செந்தில் பாலாஜி வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு தவறாது சென்று கையெழுத்திட வேண்டும்.
மேலும் எந்த நேரத்தில் விசாரணைக்கு அழைத்தாலும் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கும் விதமாக செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஜாமீனில் வெளியே சென்றவர் தனக்கு எதிரான சாட்சிகளை கலைக்கும் விதமாக எந்த முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது. இவ்வாறான நிபந்தனைகளுக்கு செந்தில் பாலாஜி உட்பட்ட நிலையில் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். 15 மாதங்களாக புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது திமுகவினர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக நீதிமன்ற செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி.